சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் அச்சய மகளிர் சுயஉதவி குழுவில் கடன் தொகை கொடுத்தாங்க. அது மூலிமா 2 அகர்பத்தி மிஷின் போட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 எங்கள் கம்பெனிலேருந்து 10 மகளிர் குழுவில் இருந்த 10 பெண்களுக்கு வேலை கொடுத்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிக் லோன் வாங்கி மானியத்தோட லோன் வாங்கியிருக்கேன். லோன் வாங்கி இப்போ 10 மிஷின் அகர்பத்தி மிஷினும் ஒரு கப் சாம்பிராணி ஹைட்ராலிக் மிஷினும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 35 பெண்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்கோம். இதனால் நான்கு பயன்படுத்துறது இல்லாமல் 35 பெண்களோட வருமானம் பொருளாதாரமும் உயர்ந்திருக்கு. இதனால் எங்கள் குழுவில் இருக்கிற பெண்களுக்கும் வருமானம் உயர்ந்திருக்கு. இந்த ஸ்கீமுனால் நாங்கள் பயன்பெற்றிருக்கோம். சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 பெண்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு நானும் இருக்கேன். எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற 35 பெண்களும் அவங்களோட பொருளாதாரமும் உயர்ந்திருக்கு. இதனால் என் பேர் ஜெனிஃபர் ஜெயின் ரோஸ்ரி. நான் அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியம் கீழமிக்கில்பட்டிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நாங்கள் ஜேடிஆர் அப்படிங்கிற பேரில் ஒரு இன்டர்லாக் அண்ட் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருக்குறோம். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன், ஒரு டீச்சரு. எங்கள் ஊர் ஒரு குக் கிராமம் அப்படிங்கிறதுனால அங்கே டீச்சர்ஸுங்களுக்கெலாம் அந்தளவுலாம் சேலரி கிடையாது. ஸ்டார்டிங் சேலரியே 4000 தான். போதிய குடும்ப வருமானம் இல்லாததுனால ஏதாவது பண்ணணும், பயனுள்ளதாக ஏதாவது செய்யணும், தொழில் ஆரம்பித்தா நம்ம குடும்பத்தோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவெடுத்தோம். அப்போ நம்ம செய்கிறது நமக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்கனாமிக்காக இருக்கக்கூடிய கல் தான் இந்த இன்டர்லாக் கல். இப்போ 10 லட்ச ரூபாயில் வீடு பிளான் பண்ணுறோம்னா இது 6 லட்ச ரூபாயிலே கட்டி முடிச்சிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாததுனால நாங்கள் வீட்டை அடமானம் வச்சு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்ப தான் சியூபியில் போய் நாங்கள் கேட்டப்போ லோனுக்காக அணுகணும். அவங்க மாவட்ட தொழில் மையம் போக சொன்னாங்க. அங்கே முதலமைச்சரோட நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து இங்கே வந்தோம். மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்தால் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்களை ப்ராப்பராக வழி நடத்தினாங்க. முதலமைச்சரோட நீட்ஸ் ஸ்கீம் அதாவது புதிதாக தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மேம்பாடு திட்டம், அந்த திட்டத்தின் கீழே நாங்கள் பயன்பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 25% எங்களோட லோன் அமௌண்ட்டில் எங்களுக்கு சப்சிடியாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நாங்கள் கட்டிகிட்டு இருக்க வட்டிக்கும் எங்களுக்கு சப்சிடி தராங்க, இபி பில்லுக்கும் சப்சிடி தராங்க. இதனால் பெருமளவு நாங்கள் தொழிலை நல்ல விதமாக நடத்துகிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த நீட்ஸ் ஸ்கீம் திட்டத்தின் மூலமாக நான் பயன்பெற்றிருக்கேன். அதுக்கு எல்லாருக்கும், முதலமைச்சருக்கும், எங்களுக்கு உதவி செஞ்ச மாவட்ட தொழில் மையத்தில் இருக்கிறவங்க, சியூபி பேங்க் மேனேஜர் அனைவருக்கும் நன்றி.